நான் வந்துட்டேன். இருவரும் சந்தோஷமா ஆடுற பாடுறோம். நீ சந்தோஷம் இருப்பது உன் உதவி சொல்லிருக்காங்களே, உன் உள்ளமான சொல்லவில்லை, என்ன காரணம்? பரவாயில்லையே, வெளிநாட்டுக்கு சென்று பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தானிக்கு திரும்பினால் கூட தாய் கண்ணை பார்க்காமல் என்னை பார்த்துவிட்டு என்னுடைய முகத்தை பார்த்து என்னுடைய உள்ளமாகப்பட்டது எந்த நிலையில் இருக்கு என்று கண்டார். நான் ஒன்று தானே எனக்கு என்ன அகத்தினாக முகத்தில் தெரிவித்து சொல்லுவாங்க. ஏண்டி சின்ன சிறு வயதுல இருந்து ஒண்ணு நான் பார்த்திருக்கேன். உன் மனசுல என்ன இருக்கு, ஒவ்வொரு பார்வைக்கும் ஒவ்வொரு அசலுக்கும் நான் அப்படி சொல்லுவேன். அதான் நீ இருப்பது மனையாக்கத்தோடு இருக்கிற மன கஷ்டமா இருக்கிற என்ன கஷ்டம் நான் உனக்கு கேட்டே சொல்லலையே. எனக்கு ஏன் கூட படிக்கிற பசங்க என்ன கேவலமா பேசுறாங்க, ஒரு கேவலமான பார்வையோட பாக்குறாங்க. யார் உண்மையா? ஏண்டி கூட படிக்கிற தோயில பத்தி அவ்வளவு பெருமையா சொன்ன என்கிட்ட, இப்ப அதே தோய் உன்னை பத்தி கேவலம் பேசுறாங்களா? என்ன பேசுறாங்க? ஏண்டி ரோஜா, நீயும் சாதாரண ஏழை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்தவள். ஆமா, இந்த காலத்து ஆம்பளைங்க நம்ப கூடாது. ஏன்னா ஒண்ணு இல்லாத பசங்களே தைய தக்கன்னு குதிக்கிறாங்க. காதல் என்ற பெயர்ல வயிற்றுல ஏதாச்சும் கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க. நீ காதலித்து கொண்டிருப்பதோ நாட்டுக்கு இளவரசரி. காதல் என்ற பெயரு உன் மேல ஆசைப்பட்டு சந்தோஷமா இருக்கு, உனக்கு ஏமாத்திட்டு போறேன் பார்த்து சொல்றாங்க. அப்படி சொல்றாங்க. அது நம்புறேன். ஊர்வலத்துல 1000 பேர் 1000 பேசுவாங்க. அதெல்லாம் யாரு நம்புறேன்? நினைத்து நாள் முதலா என் மனசு உன்னை தவிர வேலையான்னு நினைச்சது கிடையாது. அது மட்டுமா, நான் வாழ்ந்தாலும் உன்னோடதான், செத்தாலும் உன்னோடதான் சத்தியம் செஞ்சிருக்கேன். அந்த சத்தியத்தை எப்போதும் மீற மாட்டேன். நீதான் இருந்தா போதும். ஆமா, நானும் சின்ன சிறுவதில் அயல்நாடு சென்ற கொடி முடித்து தாய்நாடு வந்தேன். அறுபடி சென்று அப்பா அம்மாவை பார்க்கறேன். நேரா உன்னை பார்க்க வேணாம், முதல் உன் வீடியோ ஆபத்து முதல். அது மட்டும் இல்ல, ஏழ்மையான குடும்பத்தை இருந்தாலும் உன் அழகு பார்த்தோம், உன் நிறுத்த பார்த்தோம், பணத்தை பார்த்தோம் நான் காது வைக்கல. சத்தியமா சொல்றேன், உன் நல்ல மனசை பார்த்துட்டு உன்ன காது வைக்கிறேன். உன் நல்ல மனசு யாருக்குமே கிடைக்காது, வேற யாரும் பார்க்க முடியாது. அதனால ஊர்வாய மூடணும். யாரும் உன்னை இங்கோடு தவறு பேசக்கூடாதுனா அது ஒரே வழி, உன்னை தாலி கட்டி மனைவி ஏற்றுக்கனா இது ஒன்று போதுங்க. அதானே, யாருமே உன்னை தவற பேச மாட்டாங்க. இப்போதான் அரண்மனை போறேன். நீ அரண்மனை போயிட்டு என் அப்பா அம்மா பார்த்து நம்ம காதல் எடுத்து சொல்றேன். சின்ன வயசுல எதை கேட்டாலும் எங்க அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்படி போது அம்மா நானே ஒரு 7 பெண்ணை காதலிக்கிறேன், அந்த 7 பெண்ணை திருமணம் செய்ய சொன்னா சத்தியமா சம்மதிப்பாங்க. என் தாய்க்கு சம்பளத்தோட உங்க கைத்து தாலி கட்டுறேன். அதோட சந்தோஷமா ஆடி படுக்கூடிய இடத்தில் சந்தோஷமா இருந்து விட்டு அரண்மனை சென்று தாய் தண்ணீர் சம்மதம் வாங்கி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் டாட்டா காட்டிட்டு அவர் டாட்டா கண்டுபிடிக்கிறது இதுலயே சரியில்லையே, மனசு ஒரு இருக்கின்றது. சரி, அவருக்காக வழி மேல